மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாம மல்லியில பார்த்தீங்கன்னா, அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் எடுத்த அதிரடியான முடிவால பார்த்தீங்கன்னா, மல்லி பயங்கர ஷாக் ஆயிட்டுருக்காங்க. மல்லிய காப்பாத்தணும்னு நெனச்ச நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒத்துக்கிறாரு. இது தீபிகாவுக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா மல்லிக்கு மட்டும் இல்ல, தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய தான் உள்ள போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்து விஜய் நான் தான் வந்து குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தான் கொலை பண்ணேன். இப்ப கோர்ட்லயே சொல்லிட்டாங்க நான் தான் கொலை பண்ணேன்னா, வேற வழியே இல்ல. நம்ம விஜய தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போட்டாகணும். நம்ம தீபிகா விட்ட சவால் பலிக்காது. ஏன்னா, மல்லி வெளியே இருந்தே பார்த்தீங்கன்னா, விஜய எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்றத வந்து மல்லி சீக்கிரமாவே கண்டுபிடிக்க போறாங்க. இதுக்கு பின்னாடி ராஜி இருக்க நெறையவே வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இந்த கொலைய பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலேலாம் வந்து தன்னை அரெஸ்ட் பண்ற மாரி அப்படி இப்படி கனவு கண்டுட்டு பயந்துட்டு ஒரு மாரி இருக்காங்க. போய் விஜய்யும் பார்க்க மாட்றாங்க. ஏன் விஜய் வந்து ஒத்துக்கினாரு? இன்னுமே சொல்லாம இருக்காரு. எப்படி அந்த டைமுக்கு வந்து கொலை நடந்த இடத்துக்கு வந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிக்னல் கட் ஆச்சு? அப்படின்ற உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே நம்ம விஜய் வந்து போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்காங்க. மர்மமாவே இருக்கு. நம்ம தீபிகாவுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரே நோக்கம் நம்ம மல்லிய உள்ள போடணுன்றது தான் தவிர ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிக்கணுன்ற நோக்கமே கொஞ்சம் கூட தெரியல நம்ம தீபிகா இன்ஸ்பெக்டர். அவங்கள பத்தி ஆஹா, ஓஹோன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையானவங்க, அப்படிப்பட்டவங்க கிரிமினலா விடமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து கிரிமினலா விட்டுட்டு ஒரு அப்பாவிய வந்து உள்ள போட்டுருக்குமே, அதுவும் இல்லாம மல்லிக்கும் எதுவும் தெரியாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாதா? அவங்க தம்பிக்கும் மல்லிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.